அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டம் நேற்றைய தினம் 21வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது கருப்பு சித்திரை எனும் துணிப்பொருளில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் பவனி ஒன்று இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு பிரதேச செயலக முன்றலில் இருந்து மணல் சேனை, நட்பிட்டி முனை, சேனை குடியிருப்பு, துறைவந்தியன் மேடு, துறை நீலாவணை, பெரிய நீலாவணை, மருதமுனை, பாண்டியிருப்பு, கல்முனை நகரப்பகுதி ஊடாக சென்று மீண்டும் பிரதேச செயலக முன்றல் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் குறித்த பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முற்பகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக கருப்பு பொங்கல் பொங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு வருகை தந்த கல்முனை தலைமையக காவல்துறையினர் நீதிமன்ற கட்டளைப்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொது சொத்துக்கள் சேதமாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்காக போராட்டக்காரர்கள் என மூவரின் பெயரை குறிப்பிட்டு அப்பகுதியில் கடிதம் ஒன்றினை வழங்கியுள்ளனர். இதனால் அங்கு சிறு பதற்றம் ஏற்பட்டதோடு பின்னர் பிரதேச செயலகம் மீது திணிக்கப்படும் நிர்வாக அடக்குமுறைக்கும் அத்துமீறல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் கருப்பு சித்திரையாக பிரகடனப்படுத்தப்பட்டதாகவும் பிரதேச செயலகத்திற்கான நிர்வாக உரிமையை வென்றெடுக்க அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நகரப்பகுதியின் சுகாதார நிலைமைகள் தொடர்பில் அவதானிப்பதற்காக கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் மேற்கொண்டிருந்தார். யாழ் நகரின் தூய்மை பராமரிப்பு தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் பலதரப்பட்டவர்களிடமிருந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அது தொடர்பில் ஆராய்வதற்காகவே குறித்த களவிஜயம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக யாழ் நகரின் மையப்பகுதி, புதிய மாநகர சபை கட்டிட வளாகம் மற்றும் அதனை அண்டிய சுற்றுவட்டத்தின் நீர் வடிந்தோடும் வடிகால்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்ட அமைச்சர் அவற்றை தூய்மையாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சாணி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள். நன்றி.